வணக்கம்லே. சாந்திக்கு நேத்து கல்யாணம் முடிஞ்சு நைட்டு முதலுறவு முடிஞ்சு ரொம்ப டயர்டா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தா. காலையில முதுகுல பலீரன ஒரு அடி விழுந்ததை எடுத்து பதறி எடுத்து எழுந்து அமர்ந்தா. தான் எங்கு இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு வரவே அவளுக்கு சில நொடிகள் பிடித்தது. காரணம் 24 வருடங்கள் முதல் முறையாக தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய அறையையும் தவிர்த்து வேறொரு இடத்தில் அவ உறங்கியிருக்கா. நேத்து காலையில 6 மணிக்கு மூர்த்தத்திற்கு 4:30 மணிக்கு எழுந்து குளித்து மேக்கப் எல்லாம் போட்டு கழுத்து வலிக்க மலர்களும் மாலைகளையும் சுமந்து வந்தவர்கள் போனவர்கள் காலில் எல்லாம் இடுப்பிடிய விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியதை எல்லாம் நினைத்து பார்க்கையில அவளுக்கு தலையே சுத்திருச்சு. ஏய் அம்மா வந்து டைம் ஆச்சுன்னு எழுப்பிட்டு போறாங்க, அது கூட கேட்கலையா? எவ்வளவு நேரம் தட்டுறேன், எந்திரிக்கவே மாட்டியா? அவ்வளவு அழுப்பா உனக்கு என்று அவளுடைய தோளில் இடித்தான். சாந்தியுடைய கணவனான சரவணன். என்னது உங்க அம்மாவா? மாமியாரா வந்து எழுப்புனாங்க என அதிர்ந்தவாறே மணியை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. காரணம் அப்போது மணி 8:30 நெருங்கிக் கொண்டிருந்தது. அவசர அவசரமாக எழுந்து கூந்தலையும் முடைகளையும் சரி செய்தவளை பார்த்து சிரித்து கொண்டே முழு கட்டிலையும் ஆக்கிரமித்து விரித்து போட்டு படுத்தான் சரவணன். சாந்தி பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருந்த நேரம் வெளியில் கணவனன் யாருடனோ பேசும் சத்தம் அவளுக்கு கேட்டது. சரிங்கண்ணி, சாந்தி குளிக்கிறா, வந்ததுமே பேச் சொல்றேன் என்று கேட்டது. வெளியே வந்ததும் உங்க அக்கா வந்துட்டு போனாங்க, நீ வந்ததுமே கூப்பிட சொன்னாங்க என்றான் கணவன். என்ன டியையா என பொய்யாக முறைத்து கொண்டு தன் அக்காவை அலைபேசியில் அழைத்தான். ஆமா, அதான் கல்யாணமும் ஆயிடுச்சு, நைட் ஃபர்ஸ்ட் நைட்ட முடிஞ்சிருச்சுல், அப்புறம் என்னடி என சரவணன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே முன்னெச்சரிக்கையாக சாந்தியுடைய பெயரை ஏலம் போட்டவாறே அவள் அருகே நெருங்கினாள் சாந்தியுடைய அக்கா, முறைக்காரி ஒருத்தி. அதாவது மணமாகி முதலில் கணவன் வீட்டுக்கு வரும் பெண்ணுடன் துணையாக புகுந்த வீட்டிலிருந்து ஒரு திருமணமான பெண்ணை அனுப்பி வைப்பது வழக்கம். அந்த பெண் அன்றிரவு மணமகன் வீட்டிலேயே தங்கியிருப்பார். புது பெண்ணிற்கு முதலுறவு நேரத்தில் எதுவும் சங்கடமோனோ சந்தேகங்களோ ஏற்பட்டால் முன்பின் தெரியாத இடத்தில் யாரிடம் கேட்பது என கூச்சப்பட நேரும் என்பதால் தான் காலமாக இந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. சாந்தியுடனும் அக்கா முறையுடைய பெண்ணுத்தி வந்திருந்தாள். அவளும் இதுவரை பெரியதாக பேசியது கூட கிடையாது. முதலிரவு வரைக்கு செல்லும் முன்பு பார்த்து நடந்துக்க, சாந்தி சத்தம் கீத்தும் போட்டுறாத, எந்த சத்தமும் வெளியே கேட்கக் கூடாது. நமக்குதான் அது அசிங்கம், புரிஞ்சுதா என அவள் சொல்லும்போதே சாந்திக்கு உடம்பெல்லாம் கூசியது. எரிச்சலாகவும் வந்தது. சாந்தி, நீங்க நைட் யூஸ் பண்ணுன பெட்ஷீட்ட மெத்த விரிப்பை எல்லாம் கொடுமா, நான் தான் துவைச்சி படணும் என்று அந்த அக்காக்காரி வந்து கேட்க, என்னக்கா அதெல்லாம் எதுக்கு இப்ப நீங்க செய்யணும்? அதுவும் நீங்க ஏன் அதெல்லாம் செய்யணும்? விடுங்க, நானே பார்த்துக்கிறேன் என்றாள். அது இல்லமா, இது பொண்ணு கூட துணைக்கு வரவங்க தான் இது செய்யணும். அது ஒரு முறை எடி என்றால் அவ அக்காக்காரி. உடம்பெல்லாம் ஏதோ நெளிவது போல இருந்தது சாந்திக்கு. இதெல்லாம் என்ன சம்பிரதாயம்னு என்று எரிச்சல் அடைந்தாள். தலையை நிமிராமல் அதையெல்லாம் எடுத்தும் கொடுத்து அனுப்பினார். அவளை அனுப்பிவிட்டு தலையில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்துக் கொண்டிருந்த போதே சரவணனுடைய அக்கா அதேபோல சாந்தியிடம் பெயரை சொல்லி ஏலம் போட்டவாறே ரூமுக்குள் வந்தாள். சாந்தி, தம்பி எங்க, அவர் தூங்கிட்டு இருக்காரு அண்ணி, அவரை எழுப்பவா என்று கேட்டாள். வேண்டாம் விடு, நீ ஒரு நிமிஷம் இப்படி வாயேன் என்று தனியே அழைத்தாள். சாந்தி, உனக்கு எதுவும் கஷ்டமா இல்லையே? புது இடம், கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படிமாதான் இருக்குமா? போக போக உனக்கு பழையிரோம். நீ ரெடி ஆகிட்டு வா, உன்னை அம்மா தேடிட்டு இருக்காங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். பட்டு புடவையை சுற்றி நகைகளை எல்லாம் எடுத்து மாட்டிக்கொண்டு புதுப்பெண்ணின் முகப்பொலிவுடன் அம்சமாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள் சாந்தி. தன்னுடைய கணவனான சரவணனையும் எழுப்பி குளிக்கச் சொல்லிவிட்டு வெளியே சென்றாள். வெளியே அனைவரும் இவளை வித்தியாசமாக பார்த்தனர்.
இன்னுமா இவர்கள் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பவில்லை என தனக்குள்ளே நினைத்து கொண்டே தலையை குனிந்தவாறே வெளியே வந்தாள். என்னம்மா போது பொன்னே வந்திருக்கிறவங்களை வானு கூட கேட்க மாட்டியா என நீட்டி முழங்கினாள் அங்கு கூட்டத்தில் இருந்த ஒருத்தி. அவள் என்ன முறை என்றே சட்டன சாந்திக்கு நினைவுக்கு வரவில்லை. பேசனாக்க முத்து உதிர்ந்திரும் போலேயே என் பக்கத்தில் இருந்தவரிடம் அவள் சொல்ல ஆஹா வெடிஞ்சதுமே வில்லங்கம் போலேயே என தனக்குள்ளே நினைத்து கொண்டாள் சாந்தி. இல்லைங்க, நீங்க இங்கதானே இருக்கீங்க, எதுக்கு வாங்கன்னு தனியா கேட்கணும் நினைச்சேன். சாரி என்றாள். பாத்தியா மலரே, உன் மருமவள கல்யாணம் முடிஞ்சிருச்சுல் இன்னும் கிளம்பாம இங்கே இருக்கேன்னு கேக்குறா பாத்தியா? நல்ல பொண்ணதான் பிடிச்சிருக்க என கத்த தொடங்க பதறிப்போனாள் சாந்தி. ஐயோ இல்லைங்க, நான் அப்படி சொல்லல. வெளியில இருந்து வரவங்களதான் வாங்கன்னு சொல்லணும். நீங்க இங்கதானே இருக்கீங்கன்னு சொன்னேன். தப்பா நினைச்சுக்காதீங்க சாரி என்றாள். அதற்குள் குறுக்கிட்ட மாமியார் சாந்தி, என்னம்மா இன்னும் போங்க வாங்கன்னு சித்தின்னு உரிமையா கூடுமா என சொல்லிவிட்டு அந்த பக்கம் திரும்பி விடுங்க, தாச்சி சின்ன பிள்ளை தானே, பதற்றத்தை ஏதோ சொல்லி இருப்பா. நீங்க தப்பா எது நினைச்சுக்காதீங்க என்றவாறே சாந்தியே சமையலறைக்கு வருமாறு கண்ணாலேயே சைகை காட்டிவிட்டு அவசரமாக உள்ளே சென்றார். சாந்தியும் உள்ளே வந்தது தெரிந்ததும் அவள் பேசவும் ஆரம்பித்தாள். இது நம்ம வீடுமா? நீ வரப்போ விருந்தாளிங்க யாரும் இருந்தா வாங்கன்னு சொல்லணும். அதுதான் மரியாதை. சரிங்க ஆண்டி, சாரி என்றாள். என்ன இன்னும் ஆண்டி போண்டின்னு அத்தேன்னு உரிமையா கூப்பிடுமா? சரிங்க அத்த, சாரி. காலையில வந்து அவ்வளவு நேரம் கதவை தட்டுறேன். சரவணன் வந்து திறக்குறான். நான் வந்ததால சரியா போச்சு. வேற யாதாவது வந்து அவன் கதவை திறந்திருந்தானா நல்லவா இருக்கும். என்ன பொண்ணுமா நீ? சாரிங்க அத்த, கல்யாணத்துக்கு அடுத்த நாள் நம்ம வீட்டு பழக்கப்படி புது மருமமாகதான் சமைக்கணும். அதுதாமா வழக்கம். உங்க வீட்ல சொல்லிவிட்டுருக்காங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லை, இப்ப நானே காலையில சமைச்சிட்டேன். சாப்பிட்டுட்டும் மதியம் நீயே சமைச்சரு என்ன? சரிங்க அத்த, சாரிங்க அத்த, எனக்கு அது தெரியாது எனச் சொல்லும்போதே சாந்தியிற்கு கண் கலங்கியது. வீட்டு ஞாபகம்தான் வந்தது. சாந்தியின் மனம் அம்மாவை தேடியது. அழுது அழுது முகம் வீங்கி போயி அவளை வழியனுப்பி வைத்த தம்பியும் தங்கையும் நினைவுக்கும் வந்தனர். இது என்ன இடம்? யார் இவர்கள்? இதுதான் என் வீடா? வீடு என்பது மனிதர்கள் இருப்பதுதானே. திருமணமாகிவிட்டால் இவர்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாமா? முதல் நாளே இத்தனை அநியாயம் நடத்தும் இவர்கள் என மனிதர்களா? இப்படி என் இத்தனை வருட வாழ்க்கை ஒரே நாளில் மாறி போய்விட்டது. இங்கு நான் என்ன செய்வது? தன்னை அறியாமல் அம்மா என தேமினால் அழுகே அவளுக்கு முட்டியது. போய் சரவணன் கூட்டிட்டு வாமா, சாப்பிட்டு வேலை ஆரம்பி என் மாமியார் குரல் கொடுக்க வேகமாக இப்போதைக்கு தன் அறைக்கு திரும்பினாள். சரவணன் காதல் பாட்டு ஒன்றை பாடிக்கொண்டே கண்ணாடி முன்பு நின்று தலையை துவட்டிக் கொண்டிருந்தான். வாடி என் புது பொண்டாட்டி என அவளை இழுத்து அணைக்க சாந்தியோ திமிரியவாறே, சும்மா ஓயாம வாடி போடின்னு சொல்லாதீங்க, சாப்பிட வாங்க, உங்க அம்மா கூப்பிடுறாங்க என்றவாறே வேகமாக வெளியே சென்றாள். வெளியே சென்று விட்டாலே தவிர அங்கு என்ன செய்வது என்றே அவளுக்கு தெரியவில்லை. எல்லோரும் பழக்கப்பட்ட இடத்தில் தங்களுக்கு பழக்கப்பட்ட வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர். யாருடனும் எதுவும் பேசவும் அவளுக்கு முடியாது. பேசும் மனநிலையிலும் அவள் இல்லை என்பதை விட எதை பேசினாலும் தவறாக எடுத்துக் கொள்ளப்படுகிறதே என அவளுக்கு பயமாகவும் இருந்தது. உட்காரவும் முடியாது. பெரியவர்கள் முன்னால் கொஞ்சம் நாளுக்கு சேரில் எல்லாம் உட்கார வேண்டாம் என அவளுடைய அம்மாவும் சொல்லி அனுப்பியிருந்தாள். எல்லோரும் நாற்காலியில் அமர்ந்திருக்கும்போதுதான் மட்டும் கீழே அமருவது என்ற எண்ணமே சுயமரியாதையே என்னவோ செய்தது. சமையலறை ஓரத்தில் சென்று நின்று கொண்டாள். துணைக்கு வந்த அக்காவும் அவளுக்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து தரவேண்டிய சீரையை எல்லாம் வாங்கிக் கொண்டு சாந்தியிடம் சொல்லிடுங்க என அவர்களிடமே சொல்லிவிட்டு கிளம்பியும் விட்டாள். சரவணன் சீக்கிரம் இங்கு வரமாட்டானா என்று சரவணன் வருகிற திசையை பார்த்து கொண்டே இருந்தாள்.
அவன் கூட்டத்திற்கு வந்ததுமே வீடே பரபரப்பானது. எல்லோரும் என்னென்னவோ விசாரித்தனர், கிண்டல் கேலி எல்லாம் பேசினார்கள். சரவணன் சத்தமாகவும் சிரித்தான். கண்களை சுழலவிட்டு சாந்தியை தேடினான். அவளைக் கண்டதுமே கண்களை மலர்த்தினான். சரவணா, சாப்பிடவாடா சாந்தி, இதெல்லாம் எடுத்து வச்சு அவனுக்கும் பரிமாறுமா, இனிமே நீதான் இதெல்லாம் பார்த்துக்கணும் என்றார் சரவணனின் அம்மா, அதாவது அவருடைய மாமியார். ஆனால் அப்போது சாந்திக்கும் கடுமையாக பசித்தது. சாப்பிட்டு கொண்டு, சாந்தி நீ சாப்பிடல, ஏன் ஒரு மாதிரி இருக்க, அம்மா எதுவும் சொன்னீங்களா என என் பொண்டாட்டியே என்றான் சரவணன். பக்கென்று இருந்தது சாந்தியிற்கு. ஆமா சொல்றாங்க, உன் பொண்டாட்டிய விசாம வேலையை பார்த்துட்டு கிளம்பி போடா. அவள எப்ப சாப்பிட சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும். மதியம் உன் பொண்டாட்டி சமைச்சு வைப்பா, வந்து சாப்பிடு என்று சிரித்து கொண்டே சொன்னவாறு சாந்தியை பார்த்தார். அந்த கண்கள் சிரிக்கவே இல்லை. வாவ், நீயா சமைக்க போற சாந்தி? சாந்தி எதுவுமே அப்போது சொல்லவும் இல்லை. ஆமாடா, அதான் முறை, வேற யார் உதவியும் இல்லாம புதுமாறவங்க தான் சமைச்சு விருந்து வைக்கணும். வாட், யார் ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதா? அப்போ நான் ஹெல்ப் பண்றேன். நாங்க 2 பேருமே சமைக்கிறோம். சரியா டார்லிங் என சாந்தியை பார்த்து கண்ணனித்தான். சரவணன் கொஞ்சமாச்சும் பக்குவமா நடந்துக்க, இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கணும். பெரியவங்க முன்னாடி மரியாதையா நடந்துக்க. இன்னும் நீ சின்ன பையன் கிடையாது. வந்துட்டான். டார்லிங் டார்லிங் என முனங்கியவாறே சமையலறையை நோக்கி விரைந்தாள் சாந்தியுடைய மாமியார். சாந்தியிற்கோ அப்படியே அங்கிருந்து ஓடிவிடலாம் போல இருந்தது. அவமானமாகவும் உணர்ந்தாள். அழுகையாகவும் வந்தது. அதற்குப் பிறகு சரவணன் எதுவும் பேசாமல் சாப்பிட்டுவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டான். அவன் சென்ற பிறகு, வா சாந்தி சாப்பிடலாம் என தோளில் கை வைத்து அழுத்தி அமர வைத்தாள் சரவணனுடைய அக்கா. கல்யாணமான புதுசுல கொஞ்சம் நாளுக்கு அப்படிதாமா இருக்கும் சாந்தி. யாருக்கும் யாரை பத்தியும் தெரியாதல்ல, எல்லோருக்கும் ஒருவித பயம் இருக்கும். ஆனா அந்த பயம் நம்மளதான் கொஞ்சம் பாதிக்கும். கொஞ்ச நாள்லயே பழகிரும். சாந்தி, கவலைப்படாதே என்றார். அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் சாந்தியிற்கு தேவையானதாகத்தான் இருந்தன. சரி என்று தலையாட்டிவிட்டு பெரியதாக பேசாமல் அவளும் சாப்பிட்டாள். சாப்பிட்டு முடித்துவிட்டு தட்டிலேயே கை கழுவ முயன்றவளை சாந்தி என அவசரமாக அழைத்தாள் சரவணனுடைய அக்கா. தட்டுல கை கழுவாத அம்மாக்கு பிடிக்காது, எழுந்து போய் கை கழுவு என்றாள். ஐயையோ ஆண்டவா, இவ அம்மாக்கு பிடிக்காட்டி எனக்கு என்ன என தோன்றிய மறுகணமே நல்ல வேலை சொன்னாங்களே அப்படின்னும் அவளுக்கு தோன்றியது. எழுந்து சென்று கையை கழுவிவிட்டு தட்டையும் கையோடு கழுவி வைத்துவிட்டு திரும்பியவள் பின்பு ஏதோ நினைத்தாலோ தெரியவில்லை, தொட்டியில் கிடந்த அனைத்து பாத்திரங்களையும் கழுவ தொடங்கிவிட்டாள். அந்த முதல் நாள் சாந்தியிற்கு பல வருட சலிப்பைதான் தந்தது. இனி அடுத்தடுத்த நாட்களை நினைக்கும் போதே சாந்தியிற்கு தலையே சுற்றியது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.